நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. சென்னையில் பெய்த கனமழை காரணமாக ஓட்டேரி காவல் நிலையம் அருகே பிரதான சாலையில் பெரிய அளவிலான பள்ளங்கள் ஏற்பட்டுள்ளதால் அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் நிலை தடுமாறி கீழே விழும் நிலை ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக பகுதி மக்கள் அளித்த பேட்டியை பார்க்கலாம். சார், ரொம்ப பிரச்சனையா இருக்கு சார். காலையிலேருந்து நாங்களால கரெக்டாக வண்டியே ஓட்ட முடியல. அது சின்ன பள்ளமாக இருந்தால் பரவாயில்ல, பெரிய பெரிய பள்ளம்லாம் இருக்கு. இப்போ ஆல்ரெடி மழை வந்தாலே ரொம்ப கஷ்டம். மழை வரதுக்கு முன்னாடி அதெல்லாம் சரி பண்ணியிருக்கணும். இவங்க சரி பண்ணலை. நாங்கள் உசுரை கையில் பிடிச்சிட்டு போகிறோம் வரோம். ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்குது சார் எங்களுக்கு. இந்த மாதிரி இடத்துல இப்படியெல்லாம் எப்படி பண்ணுறதுனே தெரியல. சார், நைட் டைமில் ரொம்ப மோசமாக இருக்கும். என்னதான் லைட் போட்டாலும் அந்தளவுக்கு மோசமாக தான் இருக்கும். அந்தளவுக்குலாம் ஒன்றும் இருக்காது சார். ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். நாங்கள் எப்படி பண்ணுறது? நாங்களே இப்போ இந்த மழையில் எங்களால் வண்டியே ஓட்ட முடியாது. இந்த மழையில் வந்தோன்னா, இந்த பள்ளத்தில் விட்டோன்னா வண்டி சேதம், அதுக்கும் நஷ்டம் எங்களுக்கு. இது வர ரோட்ல பள்ளம் நிலால எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு பள்ளம் இருக்கு. இது நிறைய வருஷமா இருக்கு. தண்ணி தேங்கி நிக்குது. அப்பப்ப பள்ளம் வர போறதுக்கு ரொம்ப சிரமமா தான் இருக்கு எங்களுக்கு. இதை பத்தி எதுவும் சொல்றதுக்கு இல்ல. அரசாங்கம் பார்த்து ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்தா நல்லா இருக்கும். ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. வண்டி ஓட்டுறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நிறைய பேர் கீழே விழுறாங்க. ஆக்சிடென்ட் நிறைய ஆகுது. மெயினான ஏரியா நிறைய டெவலப் ஏதோ போலீஸ் ஸ்டேஷன் ஆப்போசிட்லயே இருக்கு. இதெல்லாம் நீங்க கொஞ்சம் பார்த்து எடுத்து சொல்லணும். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். இந்த பகுதி மக்களோட கோரிக்கை எடுத்து அதனை சரி செய்ய ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? கள நிலவரம் என்ன? வணக்கம். சென்னை ஓட்டேரி பகுதியில் தான் இதே போன்று சாலைகள் மிகவும் சேதாரமாகி இருக்கின்றன. தொடர்ந்து மழை பெய்து வரக்கூடிய நிலையில் அந்த சாலையில் ஏற்கனவே ஏற்பட்டிருந்த பள்ளங்கள் இன்னும் கூடுதலாக பெரிய அளவிலே ஏற்பட்டிருப்பதை பார்க்க முடிகின்றது. கிட்டத்தட்ட மரண பள்ளங்கள் போல மிகப்பெரிய பள்ளங்களாக இருக்கின்றன. இரவு நேரத்தில் இந்த வழியாக வாகன ஓட்டிகள் சென்றால் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்ற வகையில தான் இந்த சாலையில் இருக்கக்கூடிய சில பள்ளங்கள் இருக்கிறது. அதாவது ஓட்டேரியிலிருந்து ஜமாலியா பகுதிக்கு செல்லக்கூடிய அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய சாலையை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 அடி ஆழம் 2 அடி ஆழத்திற்கு இருக்கின்றது. இரவு நேரத்தில் இன்னும் மழை பெய்துவிட்டால் தண்ணீர் சரிசமமாக இருக்கும். சாலை நன்றாக இருக்கின்றது. போக்குவரத்து நெரிசலும் இல்லை என்பதனாலே சற்று வேகமாக வந்தால் இந்த பள்ளத்தில் திடீரென்று விடும்போது இருசக்கர வாகனங்கள் நிலைகுலைந்து கீழே விழக்கூடிய நிலை ஏற்படும். பல பேர் இன்று காலையிலிருந்து கீழே விழுந்ததாகவும், ஆனால் பெரிய அளவில் காயங்கள் ஏற்படவில்லை என்றும் சொல்கிறார்கள். பகல் நேரம் என்பதனால் பிரச்சனை இல்லை. ஆனால் இரவு நேரமாக இருந்தால் பிரச்சனை இன்னும் கூடுதலாக இருக்கும். எனவே அதிகாரிகள் உடனடியாக ஓட்டேரி காவல் நிலையத்திலிருந்து சரியாக 300 மீட்டர் தொலைவிலே இருக்கக்கூடிய இந்த பள்ளத்தை சரி செய்வதற்கு முயற்சிகள் எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள், அந்த பகுதி வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். சென்னையின் பல்வேறு இடங்களில் பிரதான சாலைகளில் தொடர்ந்து பெய்து வரக்கூடிய மழையால் இது போன்று சிறு சிறு சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அவற்றை உடனுக்குடன் சரி செய்ய சென்னை மாநகராட்சி உதவ வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். குறிப்பாக நாம் தற்போது இருக்கக்கூடிய ஓட்டேரி, ஜமாலயா, பெரம்பூர், வியாசர்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் இது போன்று பல பள்ளங்களை இந்த பிரதான சாலைகளில் பார்க்க முடிகிறது. ஆட்டோக்களில் பயணிக்கக்கூடியவர்களும் அதே போல சிறிய வகை வாகனங்களில் பயணிக்கக்கூடியவர்களும் பெரும் சிரமத்திற்கு ஆளாகக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனை கண்டறிந்து உடனடியாக அதிகாரிகள் சரி செய்ய வேண்டும். இது ஒரு போர்க்கால அடிப்படை என்பது போல உடனடியாக சரி செய்ய வேண்டிய தேவை இருக்கக்கூடிய மிகப்பெரிய பள்ளங்களாக இவை இருக்கின்றன. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.